என் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லை என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது கூறியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்போது என் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். அமலாக்கத்துறை மூலம் என்னை கைது செய்ய மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும், என் மீதான வழக்கு பொய்யாக புனையப்பட்ட வழக்கு எனவும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், மதுபான கொள்ளை வழக்கில் அமலாக்கத்துறை சம்மனை ஏற்று விசாரணைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. அமலாக்கத்துறை 3 முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாத நிலையில் இன்று அவர் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டு முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். குறிப்பாக டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து வருகிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பரில் அங்கு புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்டது. இந்த புதிய மதுபான கொள்கையின்படி 32 மண்டலங்களாக டெல்லியை பிரித்து 849 சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்ய அனுமதி என்பது அளிக்கப்பட்டது. இதில் ரூபாய் 100 கோடிக்கு மேல் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதாவது மதுபான கொள்ளையில் இருந்த வரி குறைப்பு போன்ற முக்கிய சலுகைகள் குறித்த விவரங்கள் முன்கூட்டியே கசிய விடப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதன் மூலம் மதுபான ஆலை அதிபர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டியதாகவும் புகார்கள் எழப்பட்டது. இதையடுத்து ஆளுநர் வி கே சக்சேனா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். சிபிஐ விசாரணை தொடங்கிய நிலையில் டெல்லி அரசு புதிய மதுபான கொள்கையை திரும்ப பெற்றது. அப்போது டெல்லி புதிய மதுபான கொள்கை ஊழலில் ஆம் ஆத்மி தலைவருக்கு தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் சட்டவிரோதமாக பண பரிமாற்றங்கள் நடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்துதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பினர். 3 முறை சம்மன் அனுப்பியும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் தான் என் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லை எனவும், என் மீதான வழக்கு பொய்யாக புனையப்பட்ட வழக்கு எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நந்தினி.